ஓம் மோஷிகவாகனமோதகஹஸ்த சாமலகர்ண விலம்பிதசூத்ரக வாமனரூப மகேஸ்வர புத்திர விக்ன விநாயக பாத நமஸ்தே. ஆயி ஆனந்தவல்லி அமிர்தகலதரி ஆதிசக்தி மகம்மாயி மாயஸ்படிகமணி மாமதங்கி ஷடங்கி ஞானார்த்த பரிபலனயகரீம் நாதவிந்து தாரிணி நாதாந்த தர்ப்பணகரீம் ஸ்ரீம் பீஜமந்திரஸ்வரூபிணீம் அம்பா நமோஸ்துதே. ஒரு கதையோடு ஆரம்பிப்போம். முன்னொரு காலத்தில் ஒரு பெரிய ஆன்மீகத்தில் ஈடுபாடு கொண்ட ஒரு செல்வந்தர். அப்படிப்பட்ட செல்வந்தர் தினமும் லலிதா சகஸ்ரநாமத்தை வாசிச்சுட்டு வந்தார். அந்த லலிதா சகஸ்ரநாமம் வாசிச்சுட்டு வரும் பொழுது அந்த சகஸ்ரநாம அர்ச்சனை முடியும், மகாதீபாராதனாவும் ஒரு 108 சுமங்கலிகளை உட்கார வச்சு வடபாயசத்தோடு சாப்பாடு போடுவார். எல்லாருக்கும் புடவை ரவிக்கை எல்லாம் வச்சு வளையல் கண்ணாடி சீப்பு எல்லாம் வச்சு அந்த சுமங்கலி தாம்பூலத்துக்கு வேண்டிய செட்டப்லாம் அழகாக பண்ணி எல்லாருக்கும் கொடுத்து நமஸ்காரத்தை பண்ணிக்குவார். அது மிகப்பெரிய செல்வந்தர், ஆன்மீகத்தில் ஈடுபாடு அவருக்கு. ஒரு காலகட்டத்தில் அவருடைய செல்வமெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பூஜைக்காகவே நிறைய கைங்கரியம், இந்த மாதிரி எல்லாருக்கும் வடபாயசத்தோடு சாப்பாடு 108 சுமங்கலிகளுக்கு லலிதா சகஸ்ரநாமம் ஓம் ஸ்ரீமாத்ரே நமஹ, ஓம் ஸ்ரீமத் மகாராஜ்ஞே நமஹ, ஓம் ஸ்ரீம சிம்ஹாசனேஸ்வர்யை நமக, இப்படி அந்த சகஸ்ரநாம அர்ச்சனை முடிப்பார். 108 சுமங்கலிகளுக்கு புடவை ரவிக்க கொடுத்து வடபாயசத்தோடு சாப்பாடு போடுவார். அவருடைய செல்வமெல்லாம் இந்த பூஜையிலே கரைந்து போய்விட்டது. எல்லா பத்திரங்களையும் எடுத்து போய் வச்சு எல்லாத்தையும் இந்த பூஜைக்காகவே பண்ணிட்டார். கடைசியில் ஊர் கோடியில் வந்துட்டார். அந்த வழிபாடு நிறுத்தாமல் 108 சுமங்கலிகளுக்கு வடபாயசத்தோட சாப்பாடு எல்லாருக்கும் புடவை வச்சு எல்லோரும் கொடுக்குறாரு. ஒரு காலத்தில் இந்த பூஜைக்காக வெளியே கடன் வாங்கி பூஜை பண்ண ஆரம்பிச்சிட்டார். அடுத்தது ஒரு கட்டம் அவர்கிட்ட இருந்த செல்வங்கள் அனைத்தையும் அம்பாளுக்கு அர்ப்பணம் பண்ணிட்டார். ஒரு காலகட்டம் கடந்தவுடனே இன்னொரு காலகட்டத்தில் எல்லாருண்டையும் 50,000 1 லட்சம் 2 லட்சம்னு கடன் வாங்கி அந்த பூஜையை பண்ண ஆரம்பிச்சிட்டார். இப்படியே கடுமையாக அந்த பூஜை போயிட்டே இருக்கும்போது ஒரு காலகட்டத்தில் இந்த பத்திரமெல்லாம் எடுத்து போய் வச்சார். அவங்கெல்லாம் ஒரு பக்கம் இதெல்லாம் மூட்டுக்கோங்க, இந்த பத்திரத்தெல்லாம் எங்களுக்கு நிலமெல்லாம் வேணாம், நீங்கள் எடுத்துக்கோங்க, எங்களுக்கு பணம் வேணும்னு. இன்னும் ஒரு சில பேர் இந்த பூஜைக்காக அப்படியே 5 லட்சம் 10 லட்சம்னு இப்படி பல லட்சங்கள் வாங்கி பண்ணவங்க அவங்கெல்லாம் பாக்கி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படி பண்ணிகிட்டே இருக்கிறாரு. அந்த பூஜை நடந்துகிட்டே இருக்கு. இந்த பக்கம் பூஜை முடிஞ்சோடனே எல்லாம் வரிசையாக சத்தம் போடுவாங்க. இன்றைக்கி இல்லைப்பா, இந்த வாரம் அடுத்த வாரம்பான்னு இப்படியே நடந்து கொண்டே இருந்தது. ஒரு காலகட்டத்தில் ஒரு நாள் பூஜை நடந்துன்னு இருக்கும் பொழுது லலிதா சகஸ்ரநாமம் வாசிக்கிறார். அப்படி வாசிச்சுட்டு வரும்பொழுது ஒரு ஸ்லோகம் இருக்குது. ஓம் அபர்ணாயை நமஹ அப்படின்னு அந்த லலிதா சகஸ்ரநாமத்தில் நடுவில் வருது அந்த மந்திரம். அபர்ணாயை நமகன்னும் போது அவர் கண்களிலிருந்து தாரதாரையாக கண்ணீர் வந்தது. அந்த கண்ணீர் துளிகள் அத்தனையும் திருக்கைலாயத்தில் அந்த உமாமகேஸ்வரனுடைய பாதத்திலையும் அம்பாள் பாதத்திலையும் போய் அந்த கண்ணீர் விழுகிறது. ஒவ்வொரு சொட்டு கண்ணீரும் அம்மா அப்படி கீழே குனிஞ்சு பார்த்தா அந்த கண்ணீர் துளிகள் விடுறது. இந்த பூஜையெல்லாம் முடிஞ்ச உடனே என்ன நடக்குமோன்னு நினச்சிட்டே பூஜை பண்ணின்னு இருக்கிறார். அம்மா என்ன பண்ணா, ஒரு மாட்டு வண்டியை போட்டிண்டு
பல கோடான கோடி ஐஸ்வர்யம் தரக்கூடிய அட்சய பாத்திரம் மாதிரி ஒரு 7 தவளையை போட்டிண்டு அத்தனை கோடி பணத்தையும் அத்தனை கோடி ஐஸ்வர்யத்தையும் வச்சுட்டு நேராக ஒரு வீட்டுக்கு எடுத்து வந்து தோட்டத்தில் விட்டாங்க. மாட்டு வண்டியில் ஜம்முன்னு அப்படி மடிசார் புடவை கட்டிண்டு கைலாயத்திலேருந்து அம்பாளே வந்துட்டாளாம். வந்து எல்லாத்தையும் இறக்கி வச்சுட்டு அங்கே இருக்க கூட்டத்தை பார்த்தாங்க. இங்கே வாப்பா, என்னப்பா, இந்த மாதிரி பணம் கொடுக்கணும், இந்த மாதிரி எவ்வளோ, இந்தா, எல்லாருக்கும் கொடுத்து 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 எல்லாருடைய இதையும் வாங்கி வண்டியில் வச்சுட்டாங்க. எல்லாம் முடிஞ்சு போச்சு, ஜனங்கள் எல்லாம் போயிட்டாங்க. இந்த சுமங்கலிங்க மட்டும் வடை பாயசத்தோடு சாப்பிட்டுன்னு இருக்காங்க. சாப்பாடு முடிஞ்சது, புடவையெல்லாம் கொடுத்தாரு எல்லாருக்கும். அம்மா தாயே அபிராமவல்லி வாழ்க, அன்னை மீனாட்சி வாழ்க, அன்னை காமாட்சி வாழ்க அப்படின்னு நமஸ்காரம் பண்ணுறாரு. பண்ணி அழுது அப்படி எட்டி பார்த்தார் வெளியே. அப்படி எட்டி பார்க்கும்போது எல்லாம் எதுக்காக எட்டி பார்க்குறாருன்னா, இன்றைக்கி எவ்வளோ பேர் சத்தம் போட போகிறாங்களோ படம் கொடுத்தவங்க அப்படின்ற ஒரு மனக்கவலை, பயம் வந்து விட்டது. அப்புறம் பக்கத்தில் இருக்கிறவங்க ஓடி வந்து சொல்கிறாங்க, உங்கள் அம்மா வந்தாங்க, பின்னாடி ஏதோ வண்டி எல்லாம் வந்து இறங்கியிருக்கேன்னா பாருங்கள் அப்படின்றாங்க ஜனங்க. பின்னாடி போய் தோட்டத்து வாசப்படி திறந்து உள்ளார பார்த்தாக்கா மாட்டு வண்டியில் 7 தவளைகள் பூட்டின தவளை. அந்த தவளையில் அத்தனை கோடி லட்சம் கோடி திரவியங்கள், நவதானியங்கள், அந்த நவரத்னங்கள், வைர வைடூரியங்கள், தங்க பொற்காசுகள், அவர் சம்பாரித்ததை விட 16,000 மடங்கு அத்தனை ஐஸ்வர்யத்தை எடுத்து வந்து அம்பாள் வச்சுட்டாலும். வச்சுட்டு அம்பாள் புறப்பட்டு கைலாயத்துக்கு போயிட்டா. இவருக்கு அனந்த கண்ணீர் விட்டார். அபர்ணாயை நமக என்ற ஒரு ஸ்லோகத்துக்கு நீ மனமிறங்கி வந்தேயே திருக்கைலாயத்திலிருந்து. அந்த அபர்ணாயை நமக என்னும்போது உன்னையே சரணடைந்தேன், எனக்கு யாரும் கிடையாது, நீ தான் ஆபத் பாந்தவி அப்படின்றது அந்த ஸ்லோகத்தினுடைய தாத்பரியம். அனுதினமும் அந்த அபர்ணாயை நமக அந்த புஷ்பங்கள் எடுத்து அம்பாள் பாதத்தில் போடுங்க. உங்களுடைய சொந்த பிரச்சனைகள் எதாக இருந்தாலும் அவள் வந்து கைலாயத்திலிருந்து இறங்கி வந்து அந்த பிரச்சனைகள் எல்லாம் சரி பண்ணி வெற்றியை தருவாள், ஐஸ்வர்யத்தை தருவாள். அன்பு தாய்மார்களே, அனைவருக்கும் சுபமஸ்து. நிகழ்ச்சி எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோ? இப்போ தான் எல்லோரும் ஷேர் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. அப்படியே பல்ஸ் ஏறுது, யூடியூப்பினுடைய பல்ஸு. நான் தான் உங்கள்கிட்ட அந்த பொறுப்பை ஒப்படைச்சிட்டேன். இது 1000 இருக்கிறது, பல ஆயிரங்கள், பல லட்சம் பேர் பார்க்குற மாதிரி மக்கள் நீங்களே எல்லாருக்கும் ஷேர் பண்ணணும். இதை பார்க்குற ஒவ்வொரு தாய்மார்களும் பெரியவர்களும் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் இதை ஷேர் பண்ணுங்கள். அந்த ஸ்ரீ ரகுராமடியில் யூடியூப் பாருங்கள். அந்த சித்தர்களுக்கும் அன்னை பராசக்திக்கும் நடக்கக்கூடிய அபூர்வ விஷயம் அந்த தகவல்கள் சொல்கிறாங்க. அதை பண்ணி பாருங்கள், நன்மை உண்டாகும் அப்படின்னு எல்லாருக்கும் நீங்களும் ஷேர் பண்ணுங்கள். அந்த அபூர்வ விஷயங்களை நீங்களும் கடைபிடித்து பீடத்தில் இயங்கக்கூடிய எல்கேஜிலேருந்து 12ஆம் வகுப்பு வரையிலும் குழந்தைங்க, ஒரு 1000 குழந்தைகள். வேங்கடம் ஆனாய் போற்றிவோம் பீடத்துக்குன்னு ஒரு போற்றி மலர் புஸ்தகம் இருக்குது. அதில் அடியில் கடைசி வரி 1008வது வரி வந்து வேங்கடம் நீ ஆனாய் போற்றிவோம்னு வந்தது அந்த வார்த்தை. அதோட 1008 முடியுது ஸ்லோகம் போற்றி மலரில். அந்த மாதிரி இப்போ இந்த இடம் அந்த ஒரு விழா கோலமாக 1000 குழந்தைகளோட இந்த பாடசாலை பீடத்துக்குள்ளார எல்கேஜிலேருந்து 12ஆம் வகுப்பு வரையிலும் நடக்குது. உங்களுக்கு அந்த அபூர்வ விஷயங்கள் ஒவ்வொன்றும் நீங்கள் செய்ய செய்ய சகல நன்மைகளும் பெற்று அம்மாவுடைய பீடத்துக்கு வந்து அந்த குழந்தைகளுடைய படிப்புக்கு உங்களான ஒத்துழைப்பை தாருங்கள். அதுதான் உங்களிடத்தில் நான் கேட்குற யாச்சகம். அன்பு தாய்மார்களே, பிரதி செவ்வாய், வெள்ளி, ஞாயிறு ஆகிய தினங்களில் அருள்வாக்கு நடைபெறுகிறது. அவசியம் ஃபோன் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு வாங்க. அன்பு தாய்மார்களே, அபூர்வ விஷயத்துக்கு வருவோம். அதாவது வாஸ்து நாளில், அந்த வாஸ்து நாளில் கஜலக்ஷ்மி படம், நவரத்னம், வெள்ளி, அஷ்டபந்தனம், இது ஏதாவது பொருட்களை வாங்கி வாஸ்து நாளில் வாங்கி உங்களுடைய பூஜை அறையிலையோ உங்களுடைய பீரோவிலையோ வைங்க. அப்படி வைக்கும் பொழுது உங்கள் வீட்டில் சுபம் நடக்கும், நல்லது நடக்கும். பணம் வசதி தங்கலை தாயே அம்மா அப்படின்றீங்களே, அந்த பண வசதி தங்க ஆரம்பிச்சிடும். வீட்டில் அனைத்து விதமான கஷ்டங்களும் அகன்று விடும். அந்த அஷ்டபந்தனம், வெள்ளி, துளிப்பூரம் வெள்ளி, நவரத்னம் பாக்கெட்டு, கஜலக்ஷ்மியினுடைய படம், இது அவசியம் வைங்கம்மா தாய்மார்களே.
அன்பு தாய்மார்களே, பூச நட்சத்திரத்தில் முருகருடைய ஆலயத்துக்கு போய் நெய் தீபம் போடுங்க. இஷ்டகாமியார்த்த பலம் சித்திரஸ்து. நீங்கள் நினச்சிட்டு இருக்கிற காரியங்கள் நிறைவேறும். அந்த நெய் தீபம் போடும்பொழுது உங்கள் வாழ்க்கையில், உங்கள் ஜாதகத்தில், உங்கள் வீட்டில் அந்த லக்ஷ்மி கடாட்சம் உண்டாகும். அந்த முருகப்பெருமானுக்கு பூச நட்சத்திரம் என்னைக்கு வருதுன்னு பார்த்து போய் நெய் தீபம் போடுங்க. அன்னையிலேருந்து உங்கள் வீடு லக்ஷ்மி கடாட்சமாக இருக்கும். அன்பு தாய்மார்களே, ரொம்ப உடம்பு படுத்துதம்மா, ரொம்ப பணப்பிரச்சனையாக இருக்கும்மா, வெளியவே போகிறதுக்கு பயமாக இருக்குது, வீட்டிலே இருந்துடுறம்மா. என்ன பயம்னா அவர் உடம்பு ரீதியான பயம்லாம் இல்லை. வெளியே போனால் ஒரு 500 ரூபா செலவாகும் இல்லை, அந்த செலவு தினம் அந்த காசை சேர்த்து வச்சா கூட குடும்பம் நடக்கும். அதனால் வெளியவே போகிறதில்ல அவர். அப்படிப்பட்ட ஒரு பண கஷ்டம். ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு ஒரு நியூஸ் பேப்பரில் மணல் பரப்பி அது மேலே நின்று அப்படி பின்னாடி இறங்கிட்டு மணலை கோபுரமாக்கி அதில் ஒரு கற்பூரம் ஏற்றுங்க. கிழக்கு முகமாக நின்று அதை இறங்கிட்டு கற்பூரம் ஏற்றுங்க. கோபுரமாக மண்ணை கோபுரமாக்கி கற்பூரம் அணைஞ்ச உடனே அதை அப்படியே எடுத்து டஸ்ட்பினில் எடுத்து போய் போட்டுடுங்க. ஞாயிற்றுக்கிழமையில் காலையில் 7 to 10, 11 to 12, மத்தியானம் 2 to 4, ராத்திரி 6 மணிக்கு மேலே 8:30 மணிக்குள்ளார ஏதாவது ஒரு வேளை அதை செய்யுங்க ஞாயிற்றுக்கிழமையில். அப்போ உடல் பிணி நிவர்த்தியாகும். வீட்டில் இருக்கக்கூடிய அத்தனை கஷ்டங்களும் நிவர்த்தியாகும். அந்த பணத்துக்கு தடையாக இருக்கின்றீங்களே, அந்த தடை நிவர்த்தியாகும். அன்பு தாய்மார்களே, அதே போல் உத்தர நட்சத்திரம் என்றைக்கு வருதோ அன்றைய தினம் பசுவும் கன்றையும் தரிசனம் பண்ணுங்க. இன்றைக்கி காலையில் உத்தர நட்சத்திரம் இருக்குப்பா காலண்டரில் அப்படின்னு படிக்கிறீங்க. ஓ, அம்மா சொன்னாங்கல்ல, ஒரு பசுவும் கன்றையும் பார்க்க சொன்னாங்க. உத்தரத்தில் பசுவும் கன்றை பார்க்க வேண்டும். உத்தரத்தில் ரதம் நகரத்தை பார்க்க வேண்டும். உத்தரத்தில் தேர் புறப்படுறதை பார்க்கணும். உத்தர நட்சத்திரம் அன்னைக்கு பசுவும் கன்றும் பார்க்கணும். அதுக்கு ஒரு ஸ்லோகம் அப்பப்போ சொல்லுவேன். ஓம் கோமாதா குலமாதா சகல தேவதா ஸ்வரூபிணீம் மனோகரமான தேவதா அமிர்தவர்ஷிணீம் ஸ்ரீம் காமதேனுவே நமோ நமஹ. அந்த ஸ்லோகத்தை சொல்லணும். இதை அழகாக நீங்கள் யூடியூப்பில் கேட்டு கேட்டு மனப்பாடம் பண்ணிவிட்டு அந்த உத்தர நட்சத்திரம் என்னைக்கு வருது பார்த்து பசுவும் கன்று பாருங்கள். சகல தேவதைகளும் உங்களிடத்தில் வந்துடுவா. மனோகரமான தேவதையாக இருப்பாளாம் மகாலட்சுமி உங்களிடத்தில். அமிர்த வர்ஷினி, அமிர்த பிரபாவம் போல் ஐஸ்வர்யம் வீட்டில் பெருகி கொண்டே இருக்கும் உங்கள் வீட்டில். அன்பு தாய்மார்களே, இந்த தை மாதத்திலிருந்து சித்திரை மாதத்துக்குள்ளார அறுபடையில் ஒரு படை வீட்டுக்கு போயிட்டு வாங்க. யாரெல்லாம் கன்னி, சிம்மம், விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம், மீனம், தை மாதத்திலேருந்து சித்திரைக்குள்ளார 6 படை வீட்டில் ஒரு படை வீட்டுக்கு நீங்கள் போயிட்டு வாங்க. போயிட்டு வரும்பொழுது உங்களுடைய வாழ்க்கை பயணம் லாபகரமாக இருக்கும். ஏதோ இருக்குது புள்ள இருக்குது தாய், அதனால தான் இப்போ 6 படை வீட்டுக்கு ஒரு படை வீட்டுக்கு போய் வர சொல்கிறீங்க. கண்டிப்பாக இருக்குது. அது தினம்தான் டிவியை திறந்த உடனே எல்லா சேனல்லையும் சான்றோர் பெருமக்கள் சொல்கிறாங்க எல்லா ராசியை பற்றி. இதுக்கு ஏதாவது ஒரு மானசீகமாக பெரியவு காஞ்சி பெரியவர் சொல்கிற மாதிரி பக்தியால் ஜெயிச்சிடுப்பா, பக்தி தான் ஜெயிக்க வைக்கும் கலியுகத்தில் அப்படின்ற அந்த பக்தியால் அறுபடையில் ஒரு படை வீட்டுக்கு யாரெல்லாம் கன்னி, சிம்மம், விருச்சகம், தனுசு, மகர, கும்பம், மீனம் இந்த ராசிக்காரர்கள் அறுபடையில் ஒரு படை வீட்டுக்கு போயிட்டு வந்தால் லக்ஷ்மி கடாட்சமாக இருக்கும். உங்களை சுற்றி இருக்கிறது திருஷ்டி, தடை, கஷ்டங்கள் தானாக விலகிவிடும். அன்பு தாய்மார்களே, சண்முகர் அணிந்த மாலையை செவ்வாய்க்கிழமையோ வெள்ளிக்கிழமையோ எடுத்து வந்து வீட்டு வாசலில் கட்டுங்க. 2 மாலை வாங்கி போய் முருகனுக்கு போடுங்க. செவ்வாய்க்கிழமைப்பா, இன்றைக்கி வியாழக்கிழமைப்பா, ஒரு மாதத்துக்கு ஒரு தரம் 2 மாலை வாங்கி போடுங்க. இல்லை அவர் 4 முழம் பூ கொடுத்து 2 முழம் பெருமானுக்கு போட சொல்லி ஒரு 2 முழம் அவருக்கு அணிவிச்சு அதை வாங்கி வந்து வாசலில் கட்டுங்க. லக்ஷ்மி கடாட்சம் உண்டாகும். இந்த பகைவர்கள் தொல்லை இருக்குது தாயே. நான் பல இடங்களில் முதலீடு போட்டு எல்லாம் நல்லதுன்னு நினச்சேன். ஆனால் எல்லாம் அப்படியே நின்று போய் தேக்கமாக இருக்குது. கொரோனாவிலேருந்து இப்படி நவர முடியல, அப்படி நவர முடியலன்றாங்களே. அதனால் அப்படிப்பட்ட சூழ்நிலை. முருகன் அணிந்த மாலையை செவ்வாய்க்கிழமை வியாழக்கிழமை சபாஷ், உடனே அதை இன்றைக்கே செவ்வாய்க்கிழமைப்பா
நாளைக்கு வருதுப்பா வியாழக்கிழமை, கிளம்புங்க, போய் அதை முருகனுக்கு அணிவிந்த மாலை வாசலில் எடுத்து கட்டும் பொழுது வாசலில் சத்துருபயம் அகன்றுவிடும், உங்களுடைய பண கஷ்டமெல்லாம் அகன்றுவிடும், வெளியே போன ஐஸ்வர்யமெல்லாம் வீட்டுக்கு திரும்ப ஆரம்பித்து விடும். அன்பு தாய்மார்களே, நிகழ்ச்சியை பார்த்துட்டுருக்கீங்க சுவாரஸ்யமாக. 12 ராசிகளை பற்றி அன்னையின் அருள்வாக்கு 2 வரிகள். சில பேருக்கு 2 வரி வருது, சில பேருக்கு 5 வரி வருகிறது, அதிர்ஷ்டக்காரர்கள். 12 ராசிகளில் மேஷ ராசிக்காரர்கள் இந்த 2025-26 ஒரு நிரந்தர வருமானம் இப்போ தான் ஸ்டார்ட் ஆகுது லைஃப்பில். வளர்ச்சி பணியை உறுதி செய்வீர்கள். தாயே, வளர்ச்சி பணின்னு பேப்பரில் எழுதி பாக்கெட்டில் வச்சுக்கிறப்பா. ஒரு பக்கம் 12 இருந்தார், ஒன்றும் கொடுக்கல. ஜென்மத்துக்கு வந்தார், ஒன்றும் மௌனமாக இருக்கிறனால அப்படி வெளியே சொல்ல இப்படி கை இப்படி மூடி வச்சுருக்கிறப்பா அப்படின்றாங்க இந்த மேஷராசிக்காரர்கள். இந்த ஆண்டு தான் ஒரு பொற்காலமான நேரம் ஆரம்பம். துவைச்சி எடுத்துடுத்துப்பா நேரம் நம்மளை அப்படின்றாங்க சில பேர். துவைச்சி எடுத்துடுது. அப்படிப்பட்ட மேஷராசிக்காரர்கள் இனிமேல் வாழ்க்கையில் நிரந்தர வருமானம் உண்டாகும். வளர்ச்சி பணிகளை உறுதி செய்வீர்கள். இந்த திருஷ்டியானது உங்களை விரட்டிக்கினே வருது. இதுக்கெல்லாம் காரணம் 4.5 வருஷமாக சிரமப்படுறீங்கன்னா அதுக்கு காரணமே திருஷ்டி. அந்த திருஷ்டி அகல்றதுக்கு ஒரு முறை பீடத்துக்கு வந்து அந்த வாழைப்பூ பரிகாரமும் 18 பரிகாரங்களையும் இணைந்து அந்த பரிகாரத்தை செய்யணும் மேஷ ராசிக்காரர்கள். அது செய்யும் பொழுது அந்த திருஷ்டியானது அகன்றுவிடும். வளர்ச்சி பணிகளை உறுதி செய்வீர்கள். அதை உறுதி செய்வீர்கள்னால் அதுக்கு வேண்டிய வசதி வாய்ப்புகள் சூழ்நிலை பகவத் அனுக்கிரகம் எல்லாமே இப்போ சர்ப்ளஸாக வரப்போகுது. நல்ல நேரம் ஆரம்பமாகிவிட்டது. வருமானம் ஒரு நிரந்தர வருமானம் ஸ்டார்ட் ஆகிடும். இனிமேல் அந்த திருஷ்டிக்கு மட்டும் பீடத்துக்கு வந்து உரிய பரிகாரம் செய்யுங்க. இதை நான் சொல்லியிருக்கிறத. அடுத்தது ரிஷபராசிக்காரர்கள் அஷ்டலக்ஷ்மி கடாட்சம் உண்டாகும். இப்போ தான் நீங்கள் வந்து உங்களுடைய பீரோ வெறும் பீரோவாக இருந்தது. தைரிய லட்சுமிற்கு தாயே, மற்ற 7 லட்சுமி வாசலுக்கு வெளியவே நிற்குது. அவர் தெருமுனை வரும்போதே அந்த பஞ்சா பையில் கணம் குறைஞ்சி கடைசியில் ஒரு 7,000 6,000 தான் இருக்கும். இல்லைங்க 1,4 லட்சம் ரூபா இருந்து எடுத்து வந்தீங்க, வெறும் 6,000 7,000 தான் இருக்குது, எப்படிங்க இந்த மாதம் எப்படி ஓட்டுறது அப்படின்னுவாங்க அந்த அம்மா மகராசி. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை அந்த ரிஷபராசிக்கு இப்பொழுது அஷ்டலக்ஷ்மியினுடைய கடாட்சம் தைரியலக்ஷ்மியோடு சேர்ந்து மற்ற 7 லக்ஷ்மியும் உங்களிடத்தில் வந்துடுது. அஷ்டலக்ஷ்மியினுடைய கடாட்சம் உண்டாகும். இப்பொழுது பதவி, தொழில் வளம், வாழ்க்கை, சுபம், புகழ், எளிதில் வெற்றி உங்களுக்கு எல்லாமே கைகூடி வரும். இந்த ஆண்டு இந்த 2025-26 அப்படிப்பட்ட ஒரு நல்லா இருக்குது. வீட்டில் உள்ளவர்களுக்கு தான் யாகம் செய்ய வேண்டும். 108 லட்டு எடுத்துகிட்டு வந்து அம்மா பீடத்தில் அந்த பூஜைக்கு எவ்வளோ தொகை கட்டணுமான்னு கேட்டு லட்டையும் நீங்களே எடுத்து வந்து அதுக்குண்டான பாதகாணிக்கை கட்டி அந்த பூஜை ரிஷபராசிக்காரர்கள் செய்ய வேண்டும். அடுத்தபடியாக மிதுன ராசிக்காரர்கள் இரட்டிப்பு வருமானம் உண்டு. இந்த வாட்டி 2 மடங்கு வருமானம். மிதுன ராசிக்காரர்கள் இப்படி கை கட்டி போட்டு வைத்திருந்தது 22 மாதமாக இப்போ கை தடை நிவர்த்தி ஆகிவிட்டது. இரட்டிப்பு வருமானம். குபேரனுடைய சம்பத்து உண்டாகும். தடைகள் அனைத்தையும் தகர்த்து எறிவீர்கள். எவ்வளோ பெரிய தடைகள்லாம் இருந்தது பாருங்கள் இந்த 2-3 வருஷமாக. அந்த தடையெல்லாம் உங்களை விட்டு நிவர்த்தி ஆகிறது. குபேர சம்பத்து ஏற்படுகிறது. மறைமுகமாக பகைவர்கள் இருக்கிறார்கள். அதனால் அந்த வனதுர்கா யாகமும் 18 பரிகாரம் பீடத்துக்கு அவசியம் செய்யுங்க. அடுத்தது கடகராசிக்காரர்கள் ஆனந்த கண்ணீர் பெருகும். ஆஹா, கிருஷ்ணன் எப்படி சிறைச்சாலையில் தன்னுடைய தாய் வசுதேவனிடத்தில் இருந்து விடுபட்டு யசோதையின்ற போய் வளர்ந்தாங்களோ அதை போல் இப்போ அந்த கடகராசிக்காரர்கள் எதிர்குலத்துக்கு வந்த கிருஷ்ணனை போல செல்வாக்காக இல்லாத மிகப்பெரிய செல்வாக்காக வளர போகிறீங்க. ஆனந்த கண்ணீர், உங்களுடைய கண்களில் கண்ணீர் வரும். பெருமாள் உங்களுக்கு குபேர சம்பத்தை தருவார். பெருமாளே வந்து உங்களுக்கு அந்த கடகராசிக்காரர்களுக்கு குபேர சம்பத்தை தருவார்கள். 4 ஆண்டுகளுக்கு அப்புறம் வளர்ச்சி பணிகளை ஆரம்பிப்பீர்கள். ஆரோக்கியத்திற்காக பரசுராமருடைய யாகமும்
18 பரிகாரமும் பீடத்துக்கு வந்து செய்யணும். கடகராசிக்காரர்கள், சிம்ம ராசிக்காரர்கள், ஆல பிறந்தவர்கள், அதாவது அல்லல்ல குறையாத ஐஸ்வர்யம் பெற்றவர்கள், உங்களுடைய ஜாதகமும் சரி, உங்கள் மனசும் சரி, உங்கள் கையிலையும் சரி, வாழ்க்கையில் எப்பயும் வெறுங்கையோடு இருக்க மாட்டீங்க, அள்ளி அள்ளி கொடுப்பீங்க. ஐஸ்வர்யம் நிறைந்த பாதையில் பயணிப்பீர்கள். தாயே, அந்த ஒரு வரம் கொடுத்தீங்களே போதும் தாயே. ஐஸ்வர்யம் நிறைந்த ஒரு வாழ்க்கையில் உங்களுடைய பயணம் அமைகிறது இந்த 25, 26. அதே மாதிரி ஆரோக்கியத்துக்கும் திருஷ்டி 2வது, இது 2த்துக்குமே அந்த வனதுர்கா யாகமும் 18 பரிகாரமும் செய்ய வேண்டும். கன்னியா ராசிக்காரர்கள், துன்பம் அகன்றது. சகஸ்திர லக்ஷ்மியினுடைய கடாட்சம் உங்களுடைய ஜாதகத்தில் வந்து உட்கார்ந்துருக்கு. 1008 லக்ஷ்மி தேவிகள் அவங்க ஜாதகத்தில் வந்து உட்காந்துருக்காங்க. குரோர்பதி பிரபு வருகிறார்ப்பா அப்படின்ற அந்த அளவுக்கு ஆண்பால் பெண்பால் கன்னியா ராசிக்காரர்களுக்கெல்லாம் இப்பொழுது நல்ல நேரம் ஆரம்பமாயிருக்கு. சமுதாயத்தில் உயர்ந்த அந்தஸ்துள்ள மனிதராக திகழ்வீர்கள். வாழ்க்கையில் செட்டில் ஆகணும்னு நினச்சிங்களே, இப்போ வாழ்க்கையில் செட்டில் ஆவீங்க. வாழ்க்கை, புத்திர பாக்கியம், ப்ரமோஷன், எல்லா விதமான அந்தஸ்தும் கடவுள் உங்களுக்கு திருப்பி எல்லாத்தையும் கொடுக்குறார். அதே மாதிரி வீட்டில் உள்ளவர்களுடைய உடல் நலனுக்கு ஆதிபராசக்தி யாகமும் 18 பரிகாரமும் செய்யுங்கள். அது என்னம்மா வீட்டில் இருக்கிறவங்க சரியாக இருந்தால் தாங்க உங்களுடைய மனசில் நிம்மதி ஏற்படும். அதனால் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு அந்த பூஜை அவசியம் பண்ணி ஆகணும். அடுத்தது துலராசிக்காரர்கள், அதாவது நிதிநிலை நிரம்பும், மனதில் நிம்மதி உருவாகும், நினைத்த வாழ்க்கை, நினைத்த ஐஸ்வர்யம் பெறுவீர்கள். படுபாதாளத்தில் இருந்த உங்களுடைய நிலைமை அனைத்தும் இப்பொழுது சீராகும். இந்த 2025, 26 படுபாதாளத்தில் இருந்த நீங்கள் இப்போ நிலைமை அனைத்தும் சரியாகி எப்படி இருக்கும்? நிதிநிலை சீராகி நிரம்பி வழியும். அதே போல் மனசில் ஒரு உற்சாகமும் மனசில் நிம்மதியும் உண்டாகும். உங்கள் சிகரத்தில் வைத்த தீபம் போன்று, அதாவது குன்றின் மீது வைத்த விளக்கு போன்று திகழ்வீர்கள். ஒளிமயமான எதிர்காலம் இந்த துளாராசிக்காரர்கள். இவர்கள் அந்த வனதுர்கா யாகமும் 18 பரிகாரங்களும் செய்யணும். இவங்களுக்குள்ளார ஒரு தனிமைப்படுத்திக்கிறாங்க. அந்த தனிமைப்படுத்தவே கூடாது. அந்த பரிகாரம் பண்ணி அந்த தோஷத்தை நிவர்த்தி செய்து கொள்ளுங்கள். அதே போல் விருச்சிக ராசிக்காரர்கள், அதாவது விருச்சிகன்னும்போது தடையாக இருக்குப்பா, வாழ்க்கையே விரயமாக இருக்குப்பா, ஏதோ மனசுக்குள்ளார வீட்டில் அமைதியாக இப்படியே உட்கார்ந்துருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு இருண்ட காலம் முடிவுக்கு வந்தது. தடைகள், வாழ்க்கை விரயம், தனிமைப்படுத்தி இருந்த நிலைமை, இதெல்லாம் முடிவுக்கு வந்தாச்சு. அந்த இருட்டான நேரம் போயிடுத்துப்பா அப்படின்னு பெரியவர்கள் சொல்கிறாங்களே, அந்த மாதிரி உங்கள் வாழ்க்கையில் இருந்த இருட்டான நேரம் விலகிவிட்டது. அசாத்தியமான ஒரு மனிதராக திகழ்வீர்கள். சாதிச்சிட்டாம்பா அவன் அப்படின்றாங்களே, அந்த பொண்ணு சாதிச்சிடுத்து அப்படின்றாங்களே, அந்த மாதிரி விருச்சிக ராசிக்காரர்கள் சாதித்து காட்டுவீர்கள். மனசில் ஒரு வெற்றி முகமாக, வாழ்க்கையில் ஒரு வெற்றி முகமாக நீங்கள் பயணிக்க போகிறீங்க இந்த ஆண்டிலிருந்து. படிப்பு, பதவி, வாழ்க்கை, புகழ், ஐஸ்வர்யம், துணிவு, நற்பெயர், பெரிய படிப்பு, பெரிய வேலைகள், இதெல்லாம் உங்களுக்கு கடவுள் உங்களுக்கு திருப்பி தந்துடுறாரு. பா, இவ்வளோ நன்மைகள் விருச்சிக ராசிக்கு. இதுகால நீங்கள் பட்ட கஷ்டம் கொஞ்சம் நஞ்சம் இல்லை. எப்படி சொல்லணுன்னா, 2013க்கு அப்புறமே சின்ன வயசுக்காரங்களுக்கும் சரி, ரொம்ப பெரியவங்களாக இருக்கிறவங்களும் சரி, இன்றைக்கி நேற்றைய காலகட்டம் வரையிலும் இருந்தது அப்படி. இப்போ இந்த தமிழாண்டுன்னு பிறக்க போகிற நேரம், இப்போ வாழ்க்கையில் அந்த ஒரு நல்ல நிலை எல்லாத்தையும் கொடுக்குறாரு கடவுள். எப்படி? அதாவது படிப்பு, பதவி, வாழ்க்கை, புகழ், ஐஸ்வர்யம், துணிவு, நல்ல பேர், அதே போல் பெரிய படிப்பில் வெற்றி, பெரிய வேலைகள் வெற்றி, உங்கள் வாழ்க்கையில் கடவுள் எல்லாத்தையும் உங்களுக்கு திருப்பி கொடுத்துட்றாரு. சாதிச்சிடுவீங்க. உங்களையும் பின்தொடர்கிறது திருஷ்டி. அந்த வனதுர்கா யாகம் செய்து அந்த திருஷ்டியை அகற்றுங்கள். தனுராசிக்காரர்கள், பெருமாளுடைய அனுகிரகம் பெற்றவர்கள். உங்களுடைய கடமைகளில் பண வசதி வருகிறது. இப்பொழுது தான். இத்தனை நாள் கடமை ஆற்றிகிட்டே வருவீங்க, ஆனால் பண வசதி எங்கே இருக்குது பார்க்க மாட்டீங்க. இந்த தனுராசிக்காரர்கள் கடமையை செய்ப்பா, பலன் அவன் பார்த்து தருவான் அப்படின்னு போகக்கூடியவங்க.
அப்படிப்பட்ட உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் பண வசதி என்பது உங்களை தேடி வந்துவிடும். புதிய இடம், புதிய தொழில், இதெல்லாம் உங்களுக்கு சிறப்பாக அமைகிறது. பிரபுவாக வெற்றி நடை போடுவீர்கள் தனுர் ராசிக்காரர்கள். அதே போல் உங்களுடைய வாழ்க்கையில் அர்த்தாஷ்டம சனி இருக்கிறது என்று பயப்பட வேண்டாம். வரப்போகிறது அர்த்தாஷ்டம சனின்னு பயந்துடாதீங்க தனுராசிக்காரர்களே. உங்களுடைய நல்ல குணம், அந்த கஷ்டமெல்லாம் அர்த்தாஷ்டம சனியெல்லாம் தானே பனி போல விலகிவிடும். அந்த வனதுர்கா யாகம் செய்து அந்த சனி பகவானை சாந்தப்படுத்தி கொள்ளுங்கள். துன்பங்களை எல்லாத்துக்கும் விடை கொடுத்து வெற்றியை சாதிக்கக்கூடிய ஆண்டு இந்த தனுராசிக்காரர்களுக்கு இந்த வருஷம். அந்த வனதுர்கா யாகம் செய்து சனி பகவானுக்கு உரிய பிரீத்தி பண்ணி அவரை சாந்தப்படுத்துங்க. அவர் எப்பொழுதுமே உங்களுடைய நல்லதை செய்யக்கூடிய ஒரு மனோபாவம், குடும்பக்காரகன்னு சொல்லலாம், வாக்கு ஸ்தானாதிபதின்னு சொல்லலாம். அப்படிப்பட்டவன் உங்களுக்கு நல்லதையே பைப்பான். அதுவும் குருவனுடைய வீட்டுக்கே போகிறார். அதனால் அந்த வனதுர்கா யாகம் செய்து பாதுகாப்பு செய்து கொள்ளுங்கள். மகர ராசிக்காரர்கள் முன்னேற்றம் நிறைந்த பாதையில் பயணிக்கின்றீர்கள். முயற்சிகள் வெற்றி உண்டாகும். நிறைகுடமாக திகழ்வீர்கள். சாதாரணமாக இருக்க மாட்டீங்க, எல்லா துறைகள்லையுமே ஒரு நிறைகுடமாக இருப்பீங்க. வனதுர்கா யாகம் செய்து அதை சரி செய்து கொள்ளுங்கள். கும்ப ராசிக்காரர்கள் தொழில்துறை, நிதிநிலைத்துறை வெற்றி கொடியை நிலைநாட்டுவீர்கள். அதே போல் பகைவர்கள் உங்களை விட்டு விலகுவார்கள். பிள்ளைகள் வாழ்க்கையில் செட்டில் ஆவார்கள் இந்த முறை. அதை மாதிரி உங்களுக்கு வாழ்க்கையில் வந்த நாகாஸ்திரம் போல் வந்த கஷ்டங்கள் இதோட முடிவுக்கு வந்தது. அந்த மீண்டும் உங்களுக்கு அந்த நாகாஸ்திரம் போல் கஷ்டம் பின்தொடராது. நல்ல பெயர், நல்ல புகழ், தொழில் ரீதியில் நற்புகழ், பதவி, பல துறைகளிலும் ஐஸ்வர்யம் வர்றது, இதெல்லாம் உங்களை உறுதி செய்வீர்கள் இந்த ஆண்டு. இழந்த மன நிம்மதி மீண்டும் பெற்று விடுவீர்கள். ஆதவன் எப்படி கிளம்பி வரும்பொழுது அசுராதியர்கள்லாம் வந்து தடுத்து நிறுத்துகிறாங்க, சூரிய பகவானை வெளியே வர விடாத. அதுக்கெல்லாம் அந்த வனதுர்கா யாகம் செய்து அந்த அசுராதிகள் போல இருக்கிற திருஷ்டிகளை போக்கிக் கொள்ளுங்கள் கும்பராசிக்காரர்களே. அடுத்தது மீன ராசிக்காரர்கள். கொடுத்து பழகியவர்கள், நீங்கள் மற்றவர்களை கெடுத்து பழகியதில்லை. 12 ராசியில் புத்தான வார்த்தை இதுதான்பா. மீனராசிக்கு போய் இவ்வளோ பெரிய நற்புகழ் சூட்டுறீங்களே. நிஜமானவர்கள் நீங்கள் எப்பொழுதுமே பொய்முகமாக நடமாட மாட்டீங்க, நிஜமாக இருப்பீங்க எப்பொழுதும். கொடுத்து பழகியவர்கள் நீங்கள், கெடுத்து பழகியதில்லை. அப்படிப்பட்டவர்கள் இந்த ஆண்டு ஹிமாலய வெற்றியை நிலைநாட்டுவீர்கள். தனமழை ஒரு பக்கம், இருப்பிடத்தில் வளர்ச்சி பணிகள், ஒரு விருட்சம் போல் இருப்பீங்க. நீங்கள் எல்லாருக்கும் நல்லதை செய்யக்கூடிய விருட்சம் போல் இருப்பீங்க. வசதிகளும் வாய்ப்புகளும் நீங்கள் தேடி போகவில்லை, வசதியும் வாய்ப்புகளும் உங்களை தேடி வருகிறது. முன்கூட்டியே அறிந்து சொல்லக்கூடிய ஆற்றல் படைத்தவர். அப்படிப்பட்ட கெட்டிக்காரர். கணபதிக்கு யாகம் செய்ய வேண்டும். பீடத்துக்கு வந்து அந்த 18 பரிகாரங்கள் செய்யணும். இத்தனையும் சொல்கிறீங்களேம்மா, அதெல்லாம் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு அதுக்கு என்ன செலவாகுன்றதை கேட்டு பதிவு செய்து வருகை தாருங்கள். இந்த நிகழ்ச்சி எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோம். எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். சுபமஸ்து.